ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லி தான் ஆகணும். அப்படி என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை என் வாயால் எப்படி நான் சொல்லுவேன்? சரி, ஓகே, நான் அவங்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டாலின் அங்கிள்கிட்ட இருந்து பெட்டி வாங்கிட்டேன். அந்த பெட்டி வாங்கியிருக்க கூடாது, பட் நான் அவர்கிட்ட பெட்டி வாங்கிட்டேன். எலெக்ஷன் நேரன்றனால அவர்கிட்ட நான் அந்த பெட்டி வாங்கிட்டேன். பட் இருந்தாலும் அந்த பெட்டி நான் உங்கள்கிட்ட காட்டிடணும்ல. இதுதான் அந்த பெட்டி, தெரியுதா? ஸ்டாலின் அங்கிள் எனக்காக கொடுத்த பெட்டி. என்னடா பெட்டின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேப்டாப் இப்படி காட்டணும். லேப்டாப் எப்படியோ காட்டினா சரி. இது வந்து லேப்டாப்புக்குங்க. இது தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் தான் முதல் பட்டதாரி. படித்து கிடிச்சு போயிட்டு முந்தி போனதெல்லாம் இது வாங்கினது தான். சைக்கிள் லேப்டாப்பு தான் வாங்கணுன்றதுக்கோசரமே நம்மளாம் படித்தாலே கிடைக்காதோன்ற ஒரு ஏக்கத்தில் என்ன. பரவாயில்ல, ஸ்டாலின் அங்கிள் சார் அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்றி. ஏன்னா லேப்டாப்பை கொடுத்துருக்காரு. அந்த லேப்டாப்பை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டலாம் எப்படி என் மனசுக்கு திருப்தியாக இருக்காதுல்ல. அதனால் உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் அந்த வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஓகேவா? அதுக்குள்ளே யாரும் அடிச்சு கிடிச்சு பார்த்துக்கூடாது. அடிச்சு கிடிச்சு ஓட்டி விட்டிங்க ஜங்கல் பக்கம் ஜங்கலை தான் அப்புறம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, பார்த்துருமா? இது எப்படி திறக்கணும்? வெயிட் கைஸ், நாளைக்கு அதெல்லாம் எடுத்துட்டேன். ரொம்ப மோசமா இருக்கு நண்பர்களே. இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் அட்டை பெட்டிங்க. தெரியுதா சார்? சிஎம் சார், வெறும் அட்டை பெட்டி தாங்க இருக்கு. ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா நான் எடுத்து வச்சிட்டேங்க. காமெடி வேணான்னு சொன்னேன். காமெடி பண்ணக்கூடாது. எனக்கு புரியுது. அந்த லேப்டாப் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இந்த வந்துடுச்சுல, தெரிகிறதா? உங்கள் கண்ணுக்கு அது தெரிகிறதான்னு தெரியவில்லை, எனக்கு தெரிகிறது. இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, லேப்டாப் நல்லா அருமையாக தான் இருக்குது. பார்க்கும்போது நல்லா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே ஜிக் ஜிக். ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்றும் தாங்க முடியலைங்க. எங்களை மாதிரி ஆட்களிலாம் இந்த மாதிரி லேப்டாப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க. நல்லா இருக்குது. அப்படி நல்லா 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 இருக்குது. 1 செகண்ட் ஆன் பண்ணுறோம். ஆனாச்சா? இது என்ன ஒரு கஷ்டம்னா, எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் லேப்டாப் வாங்கிட்டு எப்படி ஆன் பண்ணுன்றதே நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னத்தை சொல்கிறது? ஐயா வந்துட்டார் பாருங்க, முதல்வர் ஐயா, அப்புறம் திருவள்ளுவர். அப்புறம் உண்மையாக சொல்லப்போனால் இது எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே கை காலெலாம் படப்படப்படன்னு ஆகிடுது. தொட்டாலே கிடுக்கிடுன்னு கையில் நடுங்குது. நம்ம வரைய அந்த ஃபோன் அப்படி ட்ரோல் பண்ணி பார்த்து என்ன சத்தம் வருது? ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சுனால இப்படின்னு தான் போகுதே தவிர இப்படிலாம் போக மாட்டேது. பட் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டி தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது தான். இது ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே நான் பாடேன். உண்மையாலுமே சொல்லப்போனால் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் இது ஒரு பிரசாதங்க. வாய்ப்பை கொடுத்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஆஃப் பண்ணிட்டு வந்தார் சொல்ல போட்டிங்களா? வெயிட்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் அதுதானே நிலைமை. எனக்குலாம் ஆன் ஆஃப் பண்ணுறது திறக்கிறதுக்கு ரொம்ப பெரும்பாடாக இருக்குது. பட் அவ்வளோ அழகாக இருக்குங்க, க்யூட்டாக. நல்லா சில்வர் பட்டன் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் கூடி சீக்கிரத்தில் வாங்குவோமான்னு தெரியல. எந்த யுகத்தில் வாங்கினாலும் பரவாயில்ல, பார்த்துப்போம். இந்த லேப்டாப்பை வாங்குறதுலேருந்து என்னை தவிர வேறு யாருமே தொட விடுறதில்ல. ஏன்னா இது வந்து அது வந்து ஒரு போதைங்க. ஆனால் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நானும் யூஸ் பண்ணுறதை மற்றவங்க யூஸ் பண்ண விட மாட்டேன்.
ஏன்னா எனக்கு வந்து அப்பப்போ இதை திறந்து பார்க்கணும், துடைக்கணும், திறந்து பார்க்கணும், துடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருக்கிறேன். அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியே படுத்து தூங்கலாமான்னு தோணுது. மீண்டும் உங்களுடன் நினைவது கல்கி. ஓகே, போதும் போதும் போதும். இத்தனை நாளாக உங்களோட பொண்ணான நேரத்தை நான் வீண் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் வீண் பண்ணுவேன், அது வேற விஷயம். சரி, ஓகே, பேசக்கூடாது. இன்னைக்கு வாதியார்கிட்ட அடி வாங்காதவன் நாளைக்கு கிரிமினலாய் போலீஸ் கிட்ட அடி வாங்குவான். இப்ப பள்ளிக்கூடத்துல முட்டி போடாதவன் நாளைக்கு ஜெயில வார்டன் முன்னால முட்டி போடுவான். படிக்கிற பிள்ளைங்க மனசுல உங்க வெட்டி வீரத்தை எதுக்குவேன் விஷமா விதைக்கிறீங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து இப்போ வந்த கேள்வி கிடையாது. எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே அந்த கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. நான் சென்னையில் போய்கிட்டு படிக்கும்போது இந்த புள்ளிங்கோன்னு சொல்கிறதும், இந்த ஓடை விட்டு வெட்டுறதும், இந்த ரூட்டு தலை அப்படி இப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் வந்து எந்த நாகரிகம்னு எனக்கு புரியல. புதுசாக ஒரு நாகரிகத்தை வந்து உருவாக்குறாங்க. ஒரு காலத்தில் தமிழர்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ற தமிழர்களுக்குனே தனியான ஒரு உரித்தான ஒரு வீரமும் விவேகமும் இது மனுஷங்களுக்கு இயல்பாக இருந்தாலுமே தமிழர்களுக்கு சற்று கூற இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ என்னடானா இந்திக்காரங்களே நம்மளை ஒரு கேவலமான பார்வையில் பார்க்குறான். ஐயோ இவனுங்களா, ஐயோ தமிழனுங்களா, ஐயோ புள்ளிங்களோவா அப்படின்ற ஒரு மாதிரி இவங்க பார்க்குறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. எதுக்கு இந்த நிலை மாறுமா இல்லை மேலும் இது மாதிரி தொடருமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு கல்லூரி மாணவனை கொலை பண்ணி அவர்களை வந்து அதோட நான் நின்று நினச்சேன் ஆக்சுவலாக. பட் அது நிற்கலை, போய்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் போதை, மது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் மது அருந்தக்கூடாது. அப்படி அருந்தினா கூட மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படியே எங்கேயே போட்டு நீங்கள் எப்படி அழிஞ்சு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு மனிதாபிமானமாக பார்த்து குடிக்காதப்பா போகாதப்பான்னு தான் சொல்ல முடியுமே தவிர நான் வந்து மற்றபடி உங்களை எதுவும் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் குடிச்சுத்தான் ஆவானா அழிஞ்சித்தான் ஆவானா தயவு செஞ்சு சொல்கிறேன், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கயா. குடிச்சிங்களா, இந்த பொங்கல் வருது, குடிக்கிறீங்களா, படுத்து தூங்குங்க. அதை விட்டுட்டு போய் நடு ரோட்டில் டான்ஸ் ஆடுறது, லுங்கி தூக்கி அப்படியே தனுஷ் மாதிரி வாயில் கடிச்சிக்கிட்டு இப்படி டான்ஸ் போடுறது, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். குடித்தோமா படுத்தோமா அப்படின்னு இருக்கணும். தயவு செஞ்சு இந்த பொண்டாட்டிமார்களை வந்து துன்புறுத்தாதீங்க. நான் நிறையா கண்ணால் பார்க்க ஒரு விஷயம். குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டி கிடைக்கலன்னா புள்ளியை போட்டு 4 சாத்துறது, இதெல்லாம் எனக்கு நடக்கலை. ஏன்னா எங்கள் அப்பா குடிக்கல. மேபி நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க செல்ல குட்டிங்களா. வீடியோவை பார்க்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இது கல்கியின் சார்பாக ஒரு வேண்டுகோள். நெக்ஸ்ட் வீடியோவில் டீச்சரே வராம எப்படி படிப்பீங்க அப்புறம்? புக்கு இது நல்லா இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிற சீமான நடக்க கொத்து விட்டீங்க. அப்புறமாட்டு செவனியானு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. நடுவில் சீமான வேலையை எடுத்து விட்றீங்க. Many months later. என்ன ஆட்டோ ஆடினடா? சிரிக்க மாட்டேன், கண்டிப்பாக சிரிக்க மாட்டேன். ஏன்னு கேளுங்களேன், நான் இந்த சிரிச்சிட்டேன். ஓகே, இந்த கர்மான்றது வந்து பொய் நினச்சேங்க. உண்மையாலுமே நம்ம என்ன சொல்கிறோமோ அது திரும்ப நம்மளுக்கு நடக்கும் போல இருக்கே. தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே பார்த்துடுங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே சொல்லிடாதீங்க. சொல்லிவிட்டீங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து அது நடக்கும். அப்புறம் சரி வேண்டாம், மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா? இதனால தான் நம்ம அமெரிக்காவை விட இவ்வளோ பேக்கில் இருக்கோம். நம்ம குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம், பேம்பர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அவங்க குழந்தைய ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இதனால தான் அவங்க குழந்தை சீக்கிரம் செத்து போயிடுது. ப்ரோ எப்படி ப்ரோ இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நல்லா தான் இருக்குது, அதனால தான் சீக்கிரமாக செத்து போயிடுது. குழந்தைங்களை எப்பயுமே பாதுகாப்பாகவே பார்த்துக்கோங்க. கவனம் தேவை குழந்தைங்களுக்கு. அதை விட்டுட்டு குழந்தை மாட்டுக்கு எங்கேயும் விளையாடுது, நம்ம மட்டும் நம்ம விஷயம் இருக்கக்கூடாது. சேஃப்டியாக இருங்கோ, அதான் முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லொகேஷன் ரூட் சொல்ல முடியுமா? இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் போங்க. ஹலோ, நீ எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு பொண்ணே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி மீசை வச்சு பொண்ணை பார்த்ததே இல்லை. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ரேஷன் கடையில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டு போட்டிங்கன்னா வச்சுக்கலாம்,
அப்புறம் காசு கிடைக்காது, பொங்கல் காசு கிடைக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது, கிடைக்கும். அது வந்து நம்ம பொது உரிமை, அவங்க அது கொடுக்க வேண்டிய கடமை. அதனால் நடுவில் விஜய் பாட்டை போட்டாலும் சரி, யார் போட்டாலும் சரி, பட் போடாமல் இருங்க, அதான் நல்லது. இல்லைனா அப்புறம் சாரி தம்பிங்களா, டோக்கன் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்றவாங்க. கேட்டால் அப்புறம் அதுக்கு ஒரே போராட்டம் நடத்துகிற நிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். கொஞ்சம் காண்டி எதிர மாதிரி தான் இருக்கும். டோன்ட் வராது இங்கிலீஷு, பட் வர வைப்பேன். சரி கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் வந்து விட்டு போவது நான் தான் கல்கி. பாய் பாய்.